மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள். ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் உங்கள் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நிச்சயம் உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள். இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்த வேண்டும் என்றால் நம் வாழ்நாள் போதாது. இருப்பதை கொண்டு முன்னேறி செல்லுங்கள். அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்பப் பெறுவீர்கள். உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. தனக்கு உதவ யாரும் இல்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும். எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறி செல். நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறதே என்று கலங்காதே. நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாதுதான். ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும். அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும். நீங்கள் இன்னும் வெற்றியடையாமல் இருப்பதற்கு இந்த 3 விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம். உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருப்பது. தோல்விகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் அந்த தோல்விகளுக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்வது. உங்களை காயப்படுத்தியவர்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களையும் பழிவாங்க வேண்டும் என்று அதற்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பது. இவற்றை தவிர்த்து விட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியடைவதையும் தவிர்த்து விடலாம். இங்கு வெற்றி பெறும் யாரும் அந்த வெற்றிக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று சொல்வதில்லை. அந்த வெற்றிக்கு அவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே காரணம் என்று நினைக்கிறார்கள். அதில் தவறில்லைதான். ஆனால் தோல்வி அடைந்தால் மட்டும் அந்த தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதும் தன் குறைகளை உணராமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு. தன் தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருப்பவன் கடைசி வரை வெற்றியடையவே முடியாது. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னை மெருகேற்றுபவனே மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான். உன்னால் முடியும் என்று நீயே நம்பும் போதுதான் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்துச் செல்கிறது. உன் தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கிறது. எல்லோருக்கும் எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. நாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. தீர்வுகளை தேடி நாம் தான் நகர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள், தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல. நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் பழகிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்துச் செல்லும். ஆனால் இறுதியில் அது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தராமல் விடாது. உங்கள் மனதை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலைநிறுத்துங்கள். மனதை எங்கெங்கோ அலைப்பாய விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அலைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது. இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள்தான். ஓர் உறவை நீ இழந்து விட்டாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும். எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் மீண்டும் அதை பெற்றுவிட முடியும். உன் உடல் ஆரோக்கியத்தையே இழந்துவிட்டாலும் மீண்டும் அதை போராடி பெற்றுவிட முடியும். ஆனால் நீ வீணாக கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தலைகீழாக நின்று தவம் இருந்தாலும் திரும்ப பெறவே முடியாது. நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. அது எல்லோருக்கும் தடை இல்லாமல் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அதன் மதிப்பை இங்கு பலரும் உணர்வதே இல்லை. நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை. நேரத்தின் மதிப்பை உணராமல் வீணடிப்பவர்களை வாழ்க்கை தோற்கடிக்காமல் விடப்போவதும் இல்லை. இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தில் ஒரு துளியை கூட வீணடித்து விடாதீர்கள்.
வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்களும் நங்கூரம் போட்டது போல் உங்கள் வாழ்வின் நடுவில் வந்து அமர்ந்துவிடும். வாழ்க்கையில் பயந்து பயந்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றும் இல்லை. எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகுங்கள். என்றேனும் ஒரு நாள் நமக்கு மரணம் நேரப்போவதை நாம் எதை செய்தும் தடுக்க முடியாது எனும்போது கற்களைப் போலவும் மரக்கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதை விட மாபெரும் வீரர்களைப் போல நம்மையும் நம் வளர்ச்சியையும் தடுக்கும் அனைத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்வதே சிறந்த வாழ்க்கை. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் மரக்கட்டைகளைப் போல இருந்து 2 நாட்கள் அதிகமாக வாழ்வதை விட ஓர் இலக்கை அமைத்துக் கொண்டு அதை அடைவதற்காக நம்மை வருத்தி கொண்டும் பல போராட்டங்களை எதிர்கொண்டும் வாழ்வது மேலானதுதான். தான் எதற்கும் பயனற்றவன் என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவனால் வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் அடைய முடியாது. தான் வேதனைக்குரியவன், கீழானவன், எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் ஒன்றுக்கும் பயனில்லாதவனாகத்தான் மாறிவிடுவான். வாழ்க்கை என்பது பலருக்கும் துன்பப் பள்ளியாகத்தான் இருக்கிறது. அதே வேளையில் விடாமுயற்சி கொண்டவர்களுக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பயிற்சி பள்ளியாக இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க உங்கள் தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும். நம் உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம். ஒழுக்கம் என்பது நம்முடைய அடையாளத்திற்கு நாமே கொடுக்கும் உருவம். நல்ல ஒழுக்கம்தான் ஒருவரை வாழ்வில் மேன்மை அடையச் செய்யும். எந்த விமர்சனங்களையும் கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தெரு நாய்களின் எல்லை என்பது அந்த தெருவின் முடிவு வரை மட்டும்தான். எத்தனை நாய்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் அவற்றை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல பழகுங்கள். சிங்கங்கள் நாய்களை பார்த்து பயந்து ஓடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றியை விட தோல்விக்குத்தான் பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். வெற்றி வந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள், தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு. அதேபோல் நீங்கள் எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் விமர்சனங்கள் உண்டு. விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் எந்த ஏற்றங்களையும் எந்த மாற்றங்களையும் அடைய முடியாது. உறங்கியது போதும், எழுந்திருங்கள். உங்கள் இலக்கை அடைவதற்காக ஓயாமல் உழைத்திடுங்கள். சோர்வுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையையே இன்னும் எத்தனை நாளைக்கு வாழலாம் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டீர்கள். நீங்களும் இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லுங்கள். இல்லையென்றால் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். பின்னால் பார்க்க வேண்டாம், முன்னோக்கி செல்லுங்கள். எல்லையற்ற சக்தியும் எல்லையற்ற ஊக்கமும் எல்லையற்ற தைரியமும் எல்லையற்ற பொறுமையும் நமக்கு வேண்டும். அப்போதுதான் மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும். உங்களிடம் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள். எந்த நிலையிலும் வலிமை உடையவர்களாகவும் தைரியமாகவும் இருங்கள். இலக்குகளை அடைய நமக்கு தேவைப்படுவது இவைதான். நீ தோற்றுப்போனவன் என்று சொல்வதற்காகவே உன்னை சுற்றி ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் உழைப்பையும் உன் நகர்வுகளையும் பார்த்து உன்னை முட்டாள் என்று சொல்வார்கள். நீ அனைத்தையும் இழக்கப் போகிறாய் என்றும் சொல்வார்கள். உன் உழைப்பு அத்தனையும் வீணாகப் போகிறது என்றும் சொல்வார்கள். ஆனால் அந்த மாதிரியான எந்த வார்த்தைகளையும் உனக்கு நீயே சொல்லிவிடாதே. அப்படி சொல்லிவிட்டால் அதுதான் உனக்கு நீயே செய்யும் மிகப்பெரிய தவறு. தன்னம்பிக்கையை எப்போதும் இழந்து விடாதே. நீ எதை நேசிக்கிறாயோ அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது.
வாழ்க்கையில் துன்பங்கள் உங்களை துரத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கனவுகளை நீங்கள் துரத்தி கொண்டு ஓடுங்கள். சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போய் ஒரே இடத்தில் நின்று கொண்டு மிகப்பெரிய துன்பங்களிடமும் துயரங்களிடமும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஒரு சில வாய்ப்புகள் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும்தான் வரும். அதை தவறவிட்டால் பிறகு வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வேண்டியதாகிவிடும். அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை தெரிந்தே நழுவ விடாதீர்கள். இருள் வந்துவிட்டதால் வெளிச்சம் மறைந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. தனக்குள் அறிவு மற்றும் அனுபவம் என்னும் வெளிச்சத்தை பிரகாசமாக வைத்திருப்பவனுக்கு எந்த இருட்டை கண்டும் பயம் இல்லை. யார் ஜெயித்தார்கள் என்பது முக்கியமல்ல, எது நடந்தாலும் யார் பயம் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதே முக்கியம். பயம்தான் இங்கு எல்லா தோல்விகளுக்கும் காரணம். பயம் இல்லாதவன் தோல்விகளை சந்திப்பதே இல்லை. அப்படியே தோல்விகளை சந்தித்தாலும் அதை அவன் தோல்வியாக எடுத்துக்கொள்ளாமல் சிறிய பின்னடைவாக எடுத்துக்கொண்டு மீண்டும் முயன்று முன்னேறி சென்று கொண்டே இருப்பான். நம்மை எதிர்த்து நிற்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டு அனைவரையும் எதிர்ப்பது என்பது மிக கீழ்த்தரமான அயோக்கியத்தனம். நம்மால் எதிர்க்கவே முடியாது என்று அடங்கியே போவது மிகப்பெரிய கோழைத்தனம். வாய்ப்புகள் தானாக தோன்றுவதில்லை. நீங்கள் முயற்சிக்கும் போது அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. எதற்காகவும் உங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள். மூச்சு இல்லாத உடலை போன்றது முயற்சி இல்லாத வாழ்க்கை. ஒரு நாளைக்கு சுமாராக 6000 சிந்தனைகள் நம் மூளையில் உதிக்கிறது. அதில் 90% சிந்தனைகள் மறுநாள் வரை கூட நீடிப்பதில்லை. ஆனால் ஒரு சில வலுவான சிந்தனைகள் மட்டுமே நம்பிக்கையாக மாற்றம் பெற்று நிழல் போல நம்மையே சுற்றி வருகிறது. ஒரு சில முக்கியமான நேரங்களில் அந்த நிழல்தான் நிஜமாக மாறி நாம் முன்னேறி செல்வதற்கு உதவவும் செய்கிறது. கடலில் உள்ள பாறைகள் கரைவது கடலின் அலையின் வலிமையால் அல்ல, அலைகளின் தொடர்ச்சியான செயலால் தான். நீங்கள் நினைத்த ஒன்றை அடைவதற்கு உங்களிடம் எல்லா வலிமைகளும் இருந்துவிட்டால் மட்டும் போதாது. உங்களின் தொடர்ச்சியான முயற்சியும் செயலும் தான் எது ஒன்றிலும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கும் கஷ்டங்களை கடந்து செல்வதற்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள். அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் உள்ள நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். நிறைய சிரித்து பாருங்கள், கஷ்டங்கள் குறைந்துவிடும். கஷ்டங்கள் வரும்போது அது ஏன் வந்தது, எதனால் வந்தது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கஷ்டங்கள் மறைந்தே விடும். மாலையில் மரணம் என்று தெரிந்தும் காலையில் அழுவதில்லை மலர்கள். நாம் மட்டும்தான் என்றோ நடந்த சோகங்களை நினைத்து எல்லா நாளும் அழுது புலம்புகிறோம். நடந்து முடிந்தவைகளை கடந்து செல்லுங்கள். அப்போதுதான் இனி நடக்க இருப்பவைகளை நல்லதாக மாற்றிக்கொள்ள முடியும். தினமும் ஒரு முறையாவது உங்களை நீங்களே தட்டி கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை தட்டி கொடுக்கவும் கை தூக்கி விடவும் யாரும் முன்வர மாட்டார்கள். நமக்கு நாமே நல்ல துணையாக மாறுவதுதான் நமக்கு நல்லது. நீங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் தோல்விகள் மற்றும் மகிழ்ச்சியற்ற அனுபவங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் முழு பொறுப்பு என்பதை உணருங்கள். உங்களை நீங்கள் மாற்றும் போதுதான் உங்கள் வாழ்வும் மாற்றம் பெறும். உங்களை நீங்கள் மெருகேற்றும் போதுதான் உங்கள் வாழ்வும் புது பொலிவு பெறும். இந்த மனப்பான்மைதான் நம்மை நாமே திருத்திக் கொள்ளவும் உதவும். விமர்சனங்களை வரவேற்க பழகிவிடுவதும் அதை புரிந்து கொண்டு நம்மை சரிபடுத்திக் கொள்வதும் அழகான அனுபவம். ஏனெனில் நமக்காக நம் குறைகளை கண்டுபிடித்து நம்மிடமே சொல்வது எதிரியாகவே இருந்தால் என்ன, அங்கு பேசு பொருள் நாமாக இருக்கிறோம் என்பதில் பெருமைதான். உதைப்படும் பந்து வெற்றியை காண்பது போல நம் மீது விழும் விமர்சனங்களும் நம்மை வெற்றியை நோக்கியே உந்தித் தள்ளும். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அழகாக மாற்றுவது நம் மனம்தான். அனைத்தையும் சிறப்பாக மாற்றுவது நம் குணம்தான். நம் மனதையும் நம் குணத்தையும் சரியாக வைத்துக் கொண்டால் நம் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். ஏதாவது வரம் வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையே மிகப்பெரிய வரம்தான் என்பதை இன்னமும் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். வாய்ப்புகளுக்காக காத்திருந்து உன் காலத்தை வீணடித்து விடாதே. வாய்ப்புகள் இன்னும் உன்னை தேடி வரவில்லை என்றால் உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கிக் கொள்ளும் திறமையை வளர்த்துக்கொள். தன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் வெறுப்புடன் செய்பவன் வாழ்க்கையில் அடிமையாகவே காலத்தை கழித்து விடுகிறான். தன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்கிறவன் வாழ்க்கையையே தன் வசப்படுத்தி உயர்ந்து காட்டுகிறான்.
வாழ்க்கையில் உன் முன்னேற்றங்களுக்கு நீயே தடையாக மாறிவிடாதே. உன்னை தவிர வேறு எவராலும் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியாது. உன் வழியில் நீயே குறுக்க நிற்காத வரை. நாம் நினைத்ததையெல்லாம் அடைவதற்கு திறமையை விட பொறுமையும் மிகவும் அவசியம் என்பதை நினைவில் வையுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கும் அனைத்தையும் நினைத்த நொடியிலேயே அடைந்துவிட முடியாது. நாம் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். ஆனால் நம்மை உயர்த்திவிட இங்கு யாரும் எதுவும் பேச மாட்டார்கள். இதுதான் இன்றைய மனிதர்களின் உலகம். யார் எதை சொன்னாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெறுகின்ற அனுபவங்கள் உங்களை கண்ணீர் சிந்த வைத்தாலும் சரி, கசப்பானதாக இருந்தாலும் சரி, அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெறுகின்ற அனுபவங்கள் தான் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும். இறைவனிடம் நீங்கள் ஒன்றை பலமுறை கேட்டும் அது இன்னும் கிடைக்கவில்லை என்றால் மனம் வருந்தாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்தால் நிச்சயம் அதை நீங்கள் கேட்காமலேயே இறைவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். உங்களுக்கு எது நல்லதோ அதுவே நடக்கும். உங்களுக்கு எது தேவையோ அது நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கை உங்களுக்கு தரும் அனைத்து சவால்களையும் அமைதியுடன் எதிர்கொள்ளுங்கள். எல்லா வாழ்க்கை அனுபவங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை கொடுக்கும். வாழ்க்கை என்னும் போராட்ட களத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் வைராகிய குணமும் வேண்டும். அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்துச் செல்லும். வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். எவ்வளவு பின்னடைவுகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நாம் பின்வாங்காமல் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோமே என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டு. உழைப்பின் வேர்கள் கசப்பானவையாக இருக்கலாம், ஆனால் அதன் கனிகள் இனிப்பானவை. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள். உழைப்பு இல்லாதவனின் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நீங்கள் விரும்புவதை விடவும் நீங்கள் கற்பனை செய்வதை விடவும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை இறைவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கலாம். எதற்காகவும் மனம் தளராதீர்கள். எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள். அடுத்த நொடியில் கூட அதிசயங்கள் நடக்கலாம். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அல்லது என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்திக்க வேண்டும். ஒரு முறையாவது அதை பற்றி பேச வேண்டும். அது உங்கள் வாழ்வில் நடந்து விட்டதாகவும் அதை போன்று நீங்கள் மாறிவிட்டதாகவும் தினமும் கற்பனை செய்து பாருங்கள். ஏனெனில் நீங்கள் நினைப்பது அனைத்தும் உங்கள் வாழ்வில் சாத்தியமாக கூடியது என்பதே பிரபஞ்ச உண்மை. மனதில் எதையெதையோ நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இறைவனின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். எல்லாம் நீங்கள் விரும்பியபடியே மாறும். உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கைக்கு எப்போதும் நன்றியுடன் இருங்கள். ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவத்திற்கும் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு உதவும் அனைவருக்கும் நன்றியுடன் இருங்கள். இந்த பூமிக்கும் இயற்கைக்கும் எப்போதும் உங்கள் நன்றியை காட்டுங்கள். நீங்கள் வெளிப்படுத்தும் நன்றியுணர்வுதான் உங்களை வாழ்வில் மேன்மையடையச் செய்யும். நல்ல பழக்க வழக்கங்கள் நம் வாழ்க்கையை வழிநடத்தி தவறான பாதையிலிருந்து நல்ல பாதைக்கு நம்மை திசை திருப்பும். அதே சமயம் நமது கெட்ட பழக்கங்களை நிறுத்த நாமும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நாட்குறிப்பில் உங்கள் கெட்ட பழக்கங்களை பட்டியலிடுங்கள். அந்த கெட்ட பழக்கங்களை வெற்றி கொள்வதில் நீங்களே படிப்படியான முன்னேற்றத்தை காண்பீர்கள். மேடு பள்ளம் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தம். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வந்தால் கஷ்டப்படாதீர்கள். கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எங்கே சந்தோஷம் இருக்கிறதோ அங்கே சில சிக்கல்களும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக கிடைக்கின்ற சந்தோஷங்களை தவறவிடாதீர்கள். விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது. சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. கனவுகளை மட்டும் கண்டு கொண்டிருந்தால் அவை வெறும் கனவுகளாகத்தான் இருக்கும். கனவுகளோடு இணைந்து பயணம் செய்தால் மட்டுமே அந்த கனவுகள் நிஜமாகும். ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. இனியும் தாமதிக்காமல் உங்கள் கனவுகளை நோக்கிய பயணத்தை இப்போதே தொடங்குங்கள். முன்பு ஒரு காலத்தில் கடந்து செல்லவே முடியாது என்று நம்மை கலங்கடித்து பார்த்த எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை நாம் இப்போது மறந்தே போய்விட்டோம். நீங்கள் எவ்வளவோ பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர் என்பதை மறந்துவிட்டு இன்று நீங்கள் அனுபவிக்கும் சின்ன சின்ன சிக்கல்களுக்காக வருந்தாதீர்கள். இதுவும் கடந்து போகும். நம்பிக்கையோடு இருங்கள்.
வாழ்க்கையில் எல்லாமே ஓர் அனுபவம்தான். நீ பெறுகின்ற அனுபவங்களுக்காக நன்றியோடு இரு. ஏனென்றால் உன் அனுபவமே உன்னை ஆளாக்கும். தோல்விகள் உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் நீ குழந்தையைப் போல் மாறிவிடு. கீழே விழுகின்ற எந்த குழந்தையும் விழுந்த இடத்திலேயே அழுது கொண்டிருப்பதில்லை. அதுவாகவே எழுந்து மீண்டும் நடக்க ஆரம்பித்து விடும். அமைதி மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நல்ல எண்ணங்களை கொண்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுடைய மனநிலை புத்துணர்ச்சியாகவே இருக்கும். வாழ்க்கையில் நேர்மையாக இருப்பது முக்கியம்தான். அதைவிட முக்கியம் சாமர்த்தியமாக இருப்பது. அந்த சாமர்த்தியம்தான் நாம் நேர்மையாக இருப்பதால் வரும் பிரச்சனைகளில் இருந்து நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்றும். நீங்கள் நேர்மையாக மட்டுமே இருந்தால் பல இடங்களில் உங்கள் நேர்மையே உங்களுக்கு எதிரியாய் மாறி நிற்கும். வாழ்க்கையில் நேர்மை மட்டும் போதாது, கூடவே புத்தி கூர்மையும் சாமர்த்தியமும் வேண்டும். உயர்ந்த இடத்தில் உங்களுக்கு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களை உயர்த்திவிட உங்களோடு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களுடைய உழைப்பை நம்பியே ஓடிக்கொண்டிருங்கள். அதுதான் உங்களை நிச்சயம் உயர்த்தும். இதுவரை வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் யாரை நம்பியும் இருந்ததில்லை, அவர்களுடைய கடின உழைப்பை தவிர. உலக அதிசயமாகவே இருந்தாலும் நம் மனம் விரும்பினால் மட்டும்தான் அதை ரசிக்கவே முடியும். உங்கள் மனம் எப்போதும் லேசாகவும் தெளிவாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் தவறவிட்ட சில மகிழ்ச்சியான தருணங்கள் மீண்டும் கிடைப்பதில்லை. வாழ்வின் ரகசியம் ஒன்றை அறிந்து கொள். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் உன்னிடம் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்தவைகளையும் அடைந்து விடுவாய். நீ செய்கின்ற செயல்களை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்தால் அவர்களை கண்டும் காணாமல் கடந்து செல்ல பழகிவிடு. நீ வெற்றிக்காக போராடும் போது நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் வீண் முயற்சி என்று சொல்பவர்கள்தான் நீ வெற்றி பெற்ற பிறகு நீ செய்த செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சி என்று சொல்வார்கள். மற்றவர்கள் எப்படி மாறினாலும் நீ முயற்சிப்பதிலிருந்து மாறிவிடாதே. வாழ்வில் நாம் பெறுகின்ற ஒரு வெற்றி நாம் கடந்து வந்த பல தோல்விகளை மறக்கச் செய்யும். வாழ்வில் நாம் பெறுகின்ற ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். எதை கண்டும் தளராமல் முயற்சித்துக் கொண்டே இருப்பவனுக்கு முடியாதது என்று எதுவும் இல்லை. வலிக்கிறதே என்று எந்த முயற்சியையும் கைவிடாதீர்கள். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கே என்றும் மதிப்பு அதிகம். இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனம்தான். அதில் எதை பதிவு செய்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும். அதில் நீ அடைய இருக்கும் உன் லட்சியங்களையும் வெற்றிகளையும் பதிவு செய்தால் அதையே பெற்றுக்கொள்வாய். அதில் இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் பதிவு செய்தால் மீதமிருக்கும் உன் வாழ்நாள் முழுக்க துன்பங்களையும் துயரங்களையும் மட்டுமேதான் அனுபவிப்பாய். உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நீயேதான் முடிவு செய்ய வேண்டும். மாற்றம் ஒன்றே வாழ்க்கையில் நிலையானது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நாமும் மாறிக்கொள்ளும் திறமைதான் நமது வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கின்றது. எல்லையே இல்லா பிரபஞ்சத்திடம் தன்னம்பிக்கையுடன் எதை கேட்டாலும் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்குமா என்ற சந்தேகம்தான் உங்களை சிதைத்துவிடும். அச்சப்பட்டு ஒதுங்கியே இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையேனும் நேருக்கு நேர் சந்திப்பதே மேலானது. அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும். எதையும் எதிர்கொள்ள தைரியம் போதவில்லை என்று வருந்தாதீர்கள். தொடர்ந்து போராடினால் தைரியம் தன்னால் வந்துவிடும். கடினமானது என்று தெரிந்தால் அதை செய்யாமல் ஒதுங்கி போய்விடாதே. வாழ்க்கையும் உன்னை ஒதுக்கிவிட்டு போய்விடும். கடினமானது என்று தெரிந்தும் அதை செய்து முடிக்க எவன் முன் வருகிறானோ அவனே வாழ்வில் அனைத்து உயர்வுகளையும் அடைகிறான். சில விஷயங்களில் சரியான தருணம் வரட்டும் என்று காத்திருக்காமல் கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்த பழகிக்கொண்டால் வாழ்க்கை என்றும் வசந்தம்தான். துக்கங்களும் துயரங்களும் நமக்குள் ஒன்றாக நாம் வேறு அவைகள் வேறு என்று பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கிறது. நாம் அதை முறியடித்து வாழ்வை வெற்றி கொள்ளாமல் அவைகளுக்கு அடிமையாகவே மாறி அவற்றை பழகிக் கொண்டோம் என்பதே உண்மை. இங்கு சாத்தியமில்லாதது என்று எதுவும் இல்லை. எதிர்க்க துணிந்து விட்டால் எதுவும் சாத்தியமே.
எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கும் ஒன்றுதான் நிம்மதி. உண்மையில் உங்களுக்கான நிம்மதி உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை உணருங்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமான செயலாக தெரிவதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகவே தெரிவான். அதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். தவறானவர்களின் கருத்துக்களை தள்ளிவிட்டு எது நடந்தாலும் உங்களின் சரியான கொள்கைகளில் உறுதியாக இருங்கள். அது உங்களை ஒருபோதும் கைவிடாது. ஒவ்வொரு நிமிடமும் நல்ல பண்புடன் வாழ்வதில் அக்கறையாக இருந்தாலே இந்த உலகில் எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு செல்லலாம். இந்த உலகம் மிகவும் அழகானதாக தெரியும் உங்களை சுற்றியுள்ள இயற்கையை ரசித்து வாழ்ந்தால். இந்த வாழ்க்கையே மிகவும் அழகானதாக தெரியும் உங்களை சுற்றியுள்ள உயிர்களை நேசித்து வாழ்ந்தால். தோல்வி என்பது விடை தெரியாத விடுகதை. விடையை அறிய முயற்சி செய். தோல்வியை கண்டு அஞ்சாதே. உன்னை நீ புதுப்பித்துக் கொண்டே இருந்தால் வெற்றி எப்போது வேண்டுமானாலும் உனக்கு வசமாகலாம். நிகழ்காலத்தில் ஆசைகளை அடக்க வேண்டியது அவசியமில்லாதது. அதை சீரமைப்பது மட்டும்தான் அவசியமானது. எந்த சூழலிலும் நீங்கள் நியாயத்தின் பக்கம் மட்டுமே நில்லுங்கள். இந்த உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான விஷயம் நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான். நியாயத்திற்காக ஒரு முறை போராடி வென்றுவிட்டால் அடுத்து எந்த தீமைகளும் நம்மை நெருங்கவே பயப்படும். மகத்தான செயல்கள் யாவும் கடின உழைப்பால் மட்டுமே வெற்றி அடையும். ஒருபோதும் உழைப்பதற்காக மட்டும் தயங்காதீர்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை பின்தங்காமல் இருக்கும். உன் லட்சியத்தை கொள்ளும் ஏவுகணை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உன் லட்சியத்திலிருந்து உன்னை திசை திருப்பும் சின்ன சின்ன தடைகளுக்காக வருந்தாதே. நீ அடைய வேண்டும் என்று உறுதியாக இருக்கும் எதிலும் நீ தோல்வி அடையவே முடியாது. வெற்றி உறுதியாக உன்னை வந்தடையும். சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தில் வழிகளும் வழிகளும் தான் நம்மை வழி நடத்தும். வலிக்கிறதே என வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் பிறகு வாழ்க்கையே மாறிப்போகும். நல்ல நோக்கத்துடன் நீங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கான சரியான பாதையில் உங்களை அந்த பிரபஞ்சமே பாதுகாப்பாக வழி நடத்தி செல்லும். நீங்கள் எதற்கும் கலங்காமல் தைரியமாக பயணப்படுங்கள். நாம் விரும்பியது என்றாவது ஒரு நாள் கிடைத்துவிடும் என்று நினைப்பது நாம் விரும்பியதை அடைவதற்கு மிகுந்த காலதாமதத்தை ஏற்படுத்தும். மாறாக நாம் விரும்பியது இப்போதே நம்மிடத்தில் இருந்தால் நாம் எப்படி உணர்வோமோ அப்படி உணர பழகுங்கள். இந்த பிரபஞ்ச பேராற்றல் நீங்கள் விரும்பியதை விரைவில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று உங்கள் முதல் அடியை உறுதியோடும் நம்பிக்கையோடும் எடுத்து வையுங்கள். நீங்கள் செல்லும் பாதைகள் அனைத்தும் வெல்லும் பாதைகளாகவே அமையும். உங்கள் நம்பிக்கை முழுவதையும் நீங்கள் இழக்கும் நிலை வந்தாலும் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற ஒற்றை நம்பிக்கை இருந்துவிட்டால் போதும். நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களால் மீண்டும் அடைந்துவிட முடியும். இறை நம்பிக்கை உங்கள் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். இறை நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். இறை நம்பிக்கை நீங்கள் நினைத்தது அனைத்தையும் நடத்தி காட்டும். ஏனென்றால் நீங்கள் நம்புவது இறைவனை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் பேராற்றலை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். இளைப்பாறுதலுக்கும் சோம்பலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இளைப்பாறுதல் உங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். சோம்பல் என்பது உழைப்பை விட அதிக களைப்பை தந்துவிடும். உன் வெற்றி என்னும் மரத்தை வளர்க்க உன் உழைப்பினால் உருவாகும் வியர்வை என்னும் நீரை ஊற்றித்தான் ஆக வேண்டும். விதி என்பது வேறொன்றும் இல்லை, நாம் நினைத்ததற்கு நேரெதிராக நடப்பதைத்தான் விதி என்று சொல்லிக் கொள்கிறோம். எந்த பின்னடைவுகளையும் விதி என்று நொந்து கொள்ளாதீர்கள். உங்கள் தொடர் முயற்சியால் அந்த விதியையும் மாற்றி எழுத முடியும் என்பதை நம்புங்கள். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் வரை நீங்கள் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் நீங்கள் தோல்வியாளர் அல்ல, இன்னும் வெற்றி அடையாதவர், அவ்வளவுதான். விடாமுயற்சி உங்களுக்கு அருகில் இருக்கும் வரை உங்களின் வெற்றியும் வெகு தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களின் ஒவ்வொரு நாளையும் உழைப்பால் நிரப்புங்கள். உழைக்காமல் வாழ்பவன் தன்னை மனிதன் என்று சொல்லிக் கொள்ளக்கூட அருகதையற்றவன் என்பதை உணருங்கள்.
உழைப்பவர்களின் கையில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களின் உழைப்பில் வாழ்பவர்களால் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது. உழைத்தால் மட்டும்தான் உயர்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கையில் காசு இல்லாதவன் இன்று மட்டும்தான் ஏழை. கனவு இல்லாதவனும் களம் இறங்காதவனும் காலமெல்லாம் ஏழை. மிக பெரிய இலக்குகளை அடைவதற்காக உன் மனதிற்குள் அற்புதமான திட்டங்கள் பல இருந்தாலும் அதில் ஒன்றை கூட நீ செயல்படுத்தாவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை. மின்மினி பூச்சி எவ்வளவு ஒளியுடன் திகழ்ந்தாலும் அது ஒருபோதும் தீ ஆகாது. வாழ்வில் வேகம் மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் விவேகமும் இருக்க வேண்டும். விவேகமில்லாத வேகம் எப்போதும் நல்ல முடிவுகளை தருவதில்லை. எந்த ஒன்றையும் செயலில் இறங்காமல் முடியாது என்று முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே காணக்கூடிய ஒன்று என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தையே மாற்ற நினைக்கிறார்கள். தம்மை மாற்றிக்கொள்ள யாரும் நினைப்பதே இல்லை. மாற்றம் என்பது இந்த உலகத்திடமிருந்து தோன்றுவதல்ல, முதலில் உன்னிடமிருந்து தோன்றுவது. கடந்த காலத்தை நினைத்து வருந்தவும் வேண்டாம், எதிர்காலத்தை நினைத்து கனவு காணவும் வேண்டாம். இந்த தருணத்தில் உங்கள் உழைப்பை மட்டும் உண்மையாக கொடுங்கள். உங்கள் எதிர்காலம் நிச்சயம் நீங்கள் விரும்பியபடி அமையும். முயற்சிதான் வாழ்க்கை. ஒருவர் நன்றாக வாழ்கிறார் என்றால் அவர் இடைவிடாத முயற்சி செய்கிறவர் என்பதே உண்மை. நேரங்கள் மிகவும் நேர்மையானவை. அதனால்தான் யாருக்காகவும் அது காத்திருப்பதும் இல்லை, யாருக்காகவும் அது வளைந்து கொடுப்பதும் இல்லை. ஒரே நேரத்தில் பல்வேறு குறிக்கோள்களை வைத்துக்கொண்டு அவற்றின் பின் ஓடாதீர்கள். உங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஒரே நேரத்தில் 2 முயல்களை வேட்டையாட முயற்சி செய்தால் உங்களால் ஒரு முயலையும் பிடிக்க முடியாது. உங்களின் நற்செயல்கள்தான் உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும். நீங்கள் செய்யும் செயல்களில் மிகவும் கவனமாக இருங்கள். உங்கள் நல்ல செயல்கள்தான் இந்த உலகில் உங்களுக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை உருவாக்கி கொடுக்கும். உலகம் உன்னை அறிந்து கொள்வதற்கு முன் நீ இந்த உலகிற்கு உன்னை அறிமுகம் செய்து கொள். இன்னமும் பயந்து கொண்டிருந்தால் நீ இந்த உலகில் உனக்கான வரலாற்றை படைக்க முடியாது. ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குபவர்கள்தான் இந்த உலகில் உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள். ஒழுக்கமற்றவர்கள் உயர்வை அடைவதில்லை. உங்களின் ஒழுக்கமே வாழ்வில் உயர்வை தரும். உண்மையில் நாம் இறந்து போகும் நேரத்தை விட துன்பப்படும் நேரத்தில்தான் நமக்கு அதிக தைரியம் தேவைப்படுகிறது. எந்த சூழலிலும் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் செய்யும் செயல்களில் என்றென்றும் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் விடாமுயற்சியும் உங்களிடம் இருந்தால் தோல்வி உங்களை ஒருபோதும் அணுகாது. உங்களின் தவறுகளிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்வில் நீங்கள் உயர்வடையவே முடியாது. உங்கள் தவறுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் உங்களுக்கான பாடங்களை கண்டுபிடித்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் தனது இடைவிடாத முயற்சியாலும் கடின உழைப்பினாலும் ஈட்டிய செல்வத்துடன் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. சிந்திப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்போது சிந்திப்பதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்குங்கள். சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் வெற்றி அடைவதில்லை. தன் சிந்தனைகளை செயல்களாக மாற்றுபவர்கள்தான் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். உங்களிடம் இருக்கும் முடியாது என்ற நோயை எதையாவது செய்து முற்றிலுமாக அழித்து விடுங்கள். இல்லை என்றால் எளிதாக செய்யக்கூடிய காரியங்களில் கூட உங்களால் எதையும் செய்ய முடியாது. வாழ்வில் வரும் துன்பங்களை சந்திக்க தயங்காதீர்கள். துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை. ஒரு முட்டாள் தனது முட்டாள்தனத்தை புரிந்து கொள்ளும் போது புத்திசாலியாகிறான். ஒரு புத்திசாலி தனது புத்திசாலித்தனத்தால் கர்வம் கொள்ளும் போது முட்டாளாகி விடுகிறான். நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இந்த உலகில் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாருமே இல்லை என்பதை உணருங்கள். உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கும்போது அதை அடைவதற்கான உங்களின் உழைப்பு அதைவிட மிக பெரியதாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற வேலைகளில் யாரும் புகார் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். புகார் இல்லாமல் வேலை செய்பவர்கள்தான் கடின உழைப்பாளியின் அடையாளம்.
வாழ்க்கையில் மிக பெரிய லட்சியங்களை எளிதாக அடைய இரக்கமுள்ள இதயம், சிறந்த சிந்திக்கும் ஆற்றல் படைத்த மூளை, கடினமாக உழைக்கக்கூடிய கைகள், இவை மூன்றும் அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடின உழைப்பு இல்லாமல் எளிதாக கிடைக்கும் வெற்றியின் மீது கொஞ்சம் கவனமாக இருங்கள். அது உங்களை கர்வம் உடையவர்களாக மாற்றிவிடும். உங்கள் செயல்கள் உங்களுடன் நின்று விடுவதில்லை. அது உங்களின் குழந்தைகளின் பின்னால் நிழல் போல தொடரும். உங்கள் செயல்கள் எப்போதும் நல்லவையாகவும் உங்கள் சிந்தனைகள் எப்போதும் நேர்மறையாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். வெற்றி என்றால் அங்கு தோல்வியும் உண்டு. தோல்வியை எதிர்கொள்ள பழகிக் கொண்டால்தான் வெற்றியை கையாளக்கூடிய தகுதியை உங்களால் அடைய முடியும். நீ சந்திக்கின்ற தோல்விகளுக்காக துவண்டு விடாதே. அது நீ வெற்றியை கையாளும் தகுதியை உனக்கு கொடுக்கவே வருகிறது என்பதை புரிந்துகொள். வானத்தில் மிதக்கும் விண்மீன்களை அடைய முடியவில்லை என்பது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் விண்மீன்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நீ சாதிப்பதற்கான நல்ல நேரம்தான். அதை நீ ஏன் இன்னமும் வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்ற கேள்வியை உனக்குள்ளேயே அடிக்கடி கேட்டுக்கொள். சில இடங்களில் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருங்கள். உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். காயம் இல்லாமல் கனவுகளை வேண்டுமானால் காணலாம். ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றிகளை அடையவே முடியாது. அச்சம் என்பது வேரூன்றி எழுந்துவிட்டால் உங்களிடம் இருக்கும் மிச்சம் மீதி எல்லாமும் அடியோடு சாய்ந்துவிடும். எது நடந்தாலும் அச்சத்தை தவிர்த்து அனைத்தையும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். இந்த உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ முடியாதது என்று ஒதுங்கி நிற்கும் காரியங்களை இந்த உலகில் யாரோ ஒருவர் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று இந்த உலகில் எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து கூட பார்க்காதே. உன்னால் எல்லாம் முடியும். இந்த உலகில் அனைத்தையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவன் நீதான் என்பதை உணரு.